ஹலோ ஆல். வெயில் காலம் வந்தால் எப்படா மழை பெய்யும்னு யோசிப்போம். ஆனால் மழை காலத்தில் தண்ணியை சேவ் பண்ணுறதை பற்றி நம்ம கொஞ்சம் கூட யோசிக்கிறது கிடையாது. சேவ் வாட்டர், மழை நீரை சேமிப்போம். நம்ம கோயம்புத்தூரில் ராஷிகா ஈவென்ட் சார்பாக சேவ் வாட்டருங்கிற அவேர்னஸ் ப்ரோக்ராமில் ஃபார்மேஷன் ஆஃப் ஜெயிண்ட் ஹியூமன் வாட்டர் ட்ராப்லெட் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. இது நோபல் வேர்ல்ட் ரெக்கார்டில் அங்கீகாரம் பண்ணியிருக்காங்க. இதில் 2 இயர்ஸ்லேருந்து 16 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற சுமார் 3000+ கிட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஈவெண்ட்டில் யோகா, சிலம்பம்னு நிறைய ஆக்டிவிட்டீஸில் குட்டீஸ் எல்லோரும் சும்மா சூப்பராக கலக்கியிருந்தாங்க. இந்த வீடியோவில் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்டாக அங்கீகாரம் பண்ண ஹியூமன் ஃபார்மேஷன் ஆஃப் ஜெயிண்ட் வாட்டர் ட்ராப்லெட்டில் நடந்த கிளிப்பிக்ஸை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் சொல்லும்போது ரொம்ப பெரிய ஒரு ஏஜ்ல வந்து ஒரு 50 இயர்ஸ்க்கு மேல இருக்கிறவங்க தான் வருவாங்க. ஸோ அவங்க சொன்னாலும் எல்லாரும் கேட்பாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரொம்ப யங்கான ஒரு பர்சன் வந்திருக்காரு. ஸோ நல்ல கைத்தறல் கொடுத்த லெட்ஸ் வெல்கம் ஆரி பாலகிருஷ்ணா ப்ளீஸ். நல்ல செய்திகளை சொல்றதுக்கு வயசு தேவையில்ல, நல்ல மனசு போதும்னு சொல்லக்கூடிய கோயம்புத்தூர் மக்கள் முன்னாடி பேசுறதுல எனக்கு உண்மையிலே மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம்.
இந்த மேடையை எனக்கு வழங்கியிருக்கக்கூடிய ராஷிகா ஈவன்ஸ் மேடம் அவர்களுக்கும் மேடையில் வீட்டிருக்கக்கூடிய தகைசால் புத்தகர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எல்லாம் எப்படி இருக்கீங்க? தமிழ் தெரியாத யாரும் கூப்பிட்டு வந்துட்டீங்க மேடம். நார்த் ஈவன்ஸா நம்ம ஊருக்கு வந்துருக்காங்க, கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கு உங்களுக்காக பேசுறதுக்கு. எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா என்ன சொல்லணும்? இந்த ஏற்பாடு ஒண்ணு புதுசா வாங்கி ஆசையில ரொம்ப நேரம் வச்சு காது கொஞ்சம் கம்மியா கேட்குது, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? அதுதானே கோவைக்குள்ள கெத்து, அந்த கெத்தோட இருக்கணும்ல. இன்னைக்கு அழகான ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிருக்கோம், அழகான மேடையை கொடுத்திருக்காங்க. எது அழகு தெரியுங்களா? இயற்கையின் படைப்பில் எல்லாம் அழகு. காய்களிலே வெளியழகு மாங்காய், உள்ளழகு தேங்காய். கனிகளிலே வெளியழகு ஆப்பிள், உள்ளழகு பலா. பறவையிலே வெளியழகு மயில், உள்ளழகு குயில். ஆடும் போது மயிலழகு, பாடும் போது குயிலழகு, ஓடும் போது மானழகு, பாயும் போது புலியழகு, மேயும் போது பசுவழகு, தேயும் போது நிலவழகு, எழும் போது கதிரழகு, விழும் போது அருவி அழகு, விடியும் போது விண்ணலை அழகு, வடியும் போது கடலலை அழகு. குதிக்கும் போது பால் அழகு, துதிக்கும் போது பாடல் அழகு, வடிக்கும் போது சோழழகு, குடிக்கும் போது கூழழகு. நாடும் போது பெண்ணழகு, நான் ஏற்றும் போது வில்லழகு. நீராடும் போது ஈரமழகு, நீராடும் போது ஈரமழகு. ஈரத்திற்காக போராடும் போது நம்முடைய வீரம் அழகு என்று சொன்னால் அந்த அழகோடு உட்கார்ந்திருக்கக்கூடிய கோவை கொங்கு தமிழர்களுக்கு என்னுடைய அழகான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பண்ணிட்டு பல நாட்டுல வந்து பிரான்சிசியா ஆரம்பிக்கிற கம்பெனி மாதிரி கிடையாது. ஒரு நாட்டிலுமே மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவில் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் மாதிரி ஒரு நாட்டிலையும் கார்ப்பரேட் நிறுவனங்களை பதிவு பண்றதுக்கு உண்டான அமைப்புகள் அங்கே துறைகள் இருக்கும். அந்த துறையில எல்லா லைசன்ஸும் பக்காவா எடுத்து 18 நாட்டில் வந்து செப்பரேட் ரிஜிஸ்டர்டு கார்ப்பரேட் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக வந்து நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்து இருக்கு. இட்ஸ் a வேர்ல்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் புக் பப்ளிகேஷன் கம்பெனி இன் த வேர்ல்ட். இந்த பெருமை வந்து நம்பர் 1 பொசிஷனுக்கு 2025 மார்ச்ல வந்து நாங்கள் வந்துடுவோம் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் இருக்கு. ஏன்னா கின்னஸ் உலக சாதனை ஒரு சில விஷயங்கள் பண்ணாத விஷயங்களை நாங்கள் வந்து முன்னெடுத்திருக்கோம். என்னென்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்து பண்ணுறீங்க, என்ன கான்செப்ட்ல பண்ணுறீங்க? இப்போ யோகாவில் பண்ணுறீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் இருக்காங்கல்ல, மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அந்த டிபார்ட்மெண்ட்டை நாங்கள் வந்து கொலபரேட் பண்ணி மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ்னு ஒரு சர்டிஃபிகேஷனும் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் பார்ட்டிசிபென்ட் சர்டிஃபிகேட் 2 சர்டிஃபிகேட்டாக வரும். அதாவது கின்னஸ் உலக சாதனை ஆகட்டும், நோபல் உலக சாதனை ஆகட்டும், இரண்டுமே கார்ப்பரேட் நிறுவனம் தான்.
எல்லா குழந்தைங்களும் நம்ம குழந்தைங்க தான் இல்லையா? நாம எல்லாருமே வாட்டர் சேவ் பண்ணுவோமா? Okay, children. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ் புதல்வன் திட்டத்தை கோயம்புத்தூரில் தொடங்கி வைத்தார். அந்நிகழ்வில் நாங்களும் பங்கேற்றோம். அந்நிகழ்வு முடிந்த பிறகு நேரடியாக பள்ளி மாணவர்களை சந்தித்து தமிழ் புதல்வன் திட்டம் குறித்து அவரிடம் எடுத்துரைத்தோம். தொடர்ந்து அனைத்து சட்டமன்ற தொகுதிகளுக்கும் சென்று ஆய்வு மேற்கொள்ளும் பணிகள், துறை சார்ந்த பணிகள் இருந்த காரணத்தால் இந்நிகழ்வில் என்னால் நேரடியாக பங்கு கொள்ள முடியவில்லை. ABBA எஜுகேஷனல் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஒரு மாபெரும் உலக சாதனை நிகழ்வாக 10,000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பங்கேற்று நடத்தவுள்ள குழந்தைகளுக்கான நலவியல் விழிப்புணர்வு லார்ஜஸ்ட் ஹியூமன் ஃபார்மேஷன் ஆஃப் ஜெயண்ட் டிராப்லெட் என்கின்ற விதத்தில் மழைநீர் சேமிப்பின் அவசியத்தை எடுத்துரைக்கும் விதமாக மாணவர்கள் கொண்டு இந்நிகழ்வை ஒருங்கிணைத்துள்ள இந்த அமைப்பினருக்கு முதலில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எந்த ஒரு மாற்றமாக இருந்தாலும் அது மாணவர்களிடமிருந்து துவங்குவதுதான் சரியான தொடக்கமாக இருக்கும். அவ்வகையில் மழைநீர் சேகரிப்பு பற்றிய விழிப்புணர்வை மாணவர்களிடமிருந்து துவங்கியுள்ளீர்கள். தமிழ்நாட்டின் ஆண்டு மழையளவு சராசரியாக 950 மில்லிமீட்டர் என்கிறார்கள். பெருநகரங்களில் 15 கிரவுண்ட் நிலத்தில் அமைந்துள்ள ஒரு கட்டிடம் மூலமாக 2 லட்சம் லிட்டர் மழைநீர் சேமிக்க முடியும். ஒருவருக்கு நாள் ஒன்றுக்கு 100 லிட்டர் தண்ணீர் தேவை என்று வைத்துக் கொண்டால் 5 பேர் கொண்ட குடும்பத்தில் ஆண்டுக்கு 1,82,000 லிட்டர் தண்ணீர் மட்டுமே செலவாகும். 18,000 லிட்டர் தண்ணீர் மிஞ்சிவிடும். இது போன்ற சூழல் ஏற்பட்டால் நிலத்தை துளைத்து தண்ணீர் எடுக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்காது. இயற்கையை தொந்தரவு செய்ய வேண்டியதில்லை என்கிறார்கள் இயற்கை ஆர்வலர்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி குடிநீர் வழங்கல் துறையின் சார்பில் மழைநீர் சேமிப்பின் அவசியத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணிகளும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கு வலு சேர்க்கும் விதமாக இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறுவதை மனமாற வரவேற்கின்றேன். மாணவ செல்வங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. Largest human formation of giant water droplet icon by 2,600 participants is successfully approved and recognized by Noble World Records Limited. The keepers of the record, Noble World Records Limited, 2025 book editionல வந்து வால்யூம் 4ல நம்மளோட ஈவெண்ட் வந்து கவர் பேஜில் வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம். கவர் பேஜில் இந்த ரெக்கார்ட் வந்து வரப்போகுது. எல்லா ஈவெண்ட்ஸுமே கவர் பேஜில் போட மாட்டோம். 1 or 2 பெஸ்ட்டு செலக்ட் பண்ணி அந்த இயரில் நாங்கள் வந்து கவர் பேஜில் இஷ்யூ பண்ணுவோம். கவர் பேஜில் இந்த மாதிரி கொண்டு வரது. இந்த வாட்டி அவேர்னஸ் எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எடிஷன், ஏன்னா இந்த வருஷத்தில் மட்டும் சேவ் ட்ரீஸ், சேவ் வாட்டர், சைல்டு அப்யூஸு, அந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து தமிழ்நாடு, இந்தியா லெவலில் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு ஃபுல்லாமே நிறைய அவேர்னஸ் நடந்திருக்கு. அதனால அவேர்னஸ் எடிஷன் போய் அவேர்னஸ் எடிஷன் சொல்லிட்டு 2025 புக் வரும்போது அதில் மெயின் கவர் பேஜில் வந்து நம்ம ரஷிகா மேம் நடத்தின இந்த மாஸ் ஈவெண்ட் நோபல் வேர்ல்டு ரெக்கார்ட் அட்டம்ப்ட் வந்து கவர் பேஜில் இடம்பெறும். அதே மாதிரி உங்களுடைய நோபல் வேர்ல்டு ரெக்கார்ட் சர்டிஃபிகேஷன் இன்னும் வந்து 1 வீக்கில் உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும். ஸோ நாங்கள் வந்து அவங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம். உங்களுக்கு உங்கள் வீடு தேடி கொரியரில் அண்ட் உங்கள் ஸ்கூல்ஸ் மூலியமாகவும் வந்துடும். அண்ட் we are going to recognize Mrs. Rashika ma'am. இன்னைக்கு வந்து
உங்களுக்கு வந்து இன்னைக்கு ஒரு நாள் ப்ரோக்ராம். ஆனால் மேடம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 மாசமா பேசிக்கிட்டு இருக்காங்க. பிப்ரவரியில கால் பண்ணாங்க. அது லாஸ்ட் இயரே ஒரு வாட்டி கால் பண்ணிட்டாங்க ஸ்லாட் புக் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த ஈவெண்ட் மட்டும் 4 வாட்டி போஸ்ட்பாண்ட் ஆகி ரொம்ப தடங்கள், அதே மாதிரி நல்ல ஸ்ட்ரகிள்ஸை ஒரு இண்டிவிஜுவல் உமனாக வந்து அவங்க ஒர்க் அவுட் பண்ணி இவ்வளோ தூரம் சக்ஸஸ் கொண்டு வந்தது மிகப்பெரிய விஷயம். உங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நாள். அக்டோபர்லேயே ஸ்லாட் புக் பண்ணிட்டாங்க. மார்ச்சில் நடத்த வேண்டிய ஈவெண்ட் ஜூன் போச்சு. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இப்போ வந்து நம்ம நடத்தியிருக்கோம். இண்டிபெண்டன்ஸ் டேக்கு முன்னாடி நடத்தி இண்டிபெண்டன்ஸ் டேயோட தீம் வைஸ் அப்படியே சேவ் வாட்டர் நம்ம கொண்டு வர மாதிரி ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே ஈவெண்ட்டை வந்து கொண்டு வந்திருக்கோம். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே, சேவ் வாட்டர் அப்படின்ற கான்செப்ட் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஈவெண்ட்டை ஆயுஷ் ரெகனைஸ் பண்ணி ஆயுஷ்லேருந்து மேடமுக்கு ஸ்பெஷல் அவார்ட்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி நிறைய நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே இதை கவர் பண்ணுறாங்க. நாட் ஓன்லி தமிழ்நாடு, ஆல் ஓவர் த இந்தியா ஃபுல்லாமே நிறைய இம்பார்ட்டன்ட் நியூஸ் சேனல் லைக் பிபிசி, ஏஎன்ஐ, கூகுள் நியூஸ், இந்த மாதிரி நிறைய நியூஸஸ் வந்து இதை கவர் பண்ணி பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த நியூஸ் எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் திஸ் இஸ் த டைம் டு ஹானர் மிஸ் ரஷிகா மேம். சீஃப் கெஸ்ட் எல்லாருமே வாங்க. இது வேர்ல்ட் ரெக்கார்ட். இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் சர்டிஃபிகேட் வந்து மேடம் ரொம்ப வருஷம் நீங்கள் பார்ட்டிசிபேட் அத்தனை பேருமே வேர்ல்ட் ரெக்கார்ட் ஹோல்டர் தான். ஸோ அந்த டைம் தான் இப்போ அந்த டைம் நடக்க போகுது. இப்போ நல்ல ஒரு பலமான ஒரு கைதட்டல் கொடுக்கலாம். இந்த லார்ஜஸ்ட் ஹியூமன் ஃபார்மேஷன் ஆஃப் வாட்டர் டிராப்லெட் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் 2024 presented by our chief guest to Rashika Events, Rashika Rajendran அவர்கள். நல்ல ஒரு பலமான ஒரு கைதட்டல் கொடுக்கலாம். எல்லாரும் சேர்ந்து நல்ல ஒரு ஓம் போடலாமா? All together. உங்களுக்காக இது ஒரு அருமையான ஒரு உலக சாதனை நிகழ்வு நம்ம கோவையில முதல் முறையாக தமிழ்நாட்டிலே வந்து நடக்குது. ரெக்கார்ட் ஹோல்டிங் வந்து சார் சொன்ன மாதிரி லாஸ்ட் அக்டோபர் அப்ளை பண்ணியிருந்தோம். லாஸ்ட் அக்டோபரில் ஐ திங்க் ஸோ லாஸ்ட் அக்டோபர் 26 அப்ளை பண்ணியிருந்தோம். சம் அதர் ரீசன்ஸ் நம்ம கான்செப்ட் ரிகார்டிங்காக மக்கள்கிட்ட அவ்வளோ விழிப்புணர்வு இல்லாததுனால இது ரொம்பவுமே தள்ளி போச்சு. ஸோ அந்த 6 மாத கேப்பும் எங்களுக்கு ரொம்ப உறுதுணையாகவும் இந்த ரெக்கார்டை க்ரியேட் பண்ணணும்னு ரொம்ப உறுதுணையாக இருந்தது. EKV குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி ரொம்ப உறுதுணையாக இருந்தார் நம்ம சுந்தரராஜன் சார்.